ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா. இதுதான் ரம்யாவோட கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச தங்கச்சி ஒருத்தவங்க, அக்கா நீங்கள் எப்படிக்கா சாம்பார் வைப்பீங்க, அதை கொஞ்சம் வீடியோ எடுத்து உங்கள் சேனலில் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தா, அவளுக்காகவே இன்றைக்கி நான் சாம்பார் வைக்கிறேன். அந்த வீடியோவை நான் இடத்துல போடுறேன். வீடியோ பார்க்குறது சரி, நீ வீடியோ பார்த்து இதே மாதிரி சாம்பார் வச்சுக்கோ, ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் பார்த்தீங்கன்னா நான் என்ன மெட்டீரியல் வைப்பேன், எவ்வளோ தண்ணி சேர்ப்பேன், எவ்வளோ பருப்பு போடுவேன், எல்லாம் கரெக்டான அளவில் சொல்லியிருப்பேன். அதுபடியே நீங்கள் வச்சிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லா வரும். வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாம்பார் வைக்க ஆரம்பிக்கலாமா? இதில் பார்த்தீங்கன்னா நான் 100 பருப்பு போட்டிருக்கேன். சரியா? நான் பருப்பு ஊரெல்லாம் வைக்கல. 100 பருப்பு எடுத்துருக்கிறேன். அப்புறம் 1½ டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். அதோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 250 ml தண்ணி அது விட்டுருக்குறேன். இதை பார்த்தீங்களா, இந்த அளவு ஒரு 7 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், பெரிய வெங்காயம். இதைத்தான் நான் இதே அளவு வெங்காயத்தை நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம பருப்பில் போட்டுடலாம். இது வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு, லாஸ்ட்டில் வதக்கி தாளிக்கிறதுக்காக அதை நம்ம தனியாக அப்புறமா வெட்டிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளி. சரிங்களா? சில பேர் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு புளி சேர்க்க மாட்டாங்க. அவங்க வந்து தக்காளி கூட 2 சேர்த்துப்பாங்க. நான் சாம்பார் கொஞ்சமாக புளி சேர்த்து தான் பண்ணுவேன். டிஃபன் சாம்பாருக்கு தான் புளி சேர்க்க மாட்டேன். இப்போ தக்காளி நம்ம நறுக்கி போட்டுக்கலாம். பெருசாக இருக்கிறதுனால ஒன்று, இல்லை பெங்களூர் தக்காளிலாம் கொஞ்சம் புளிப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட 3 பச்சை மிளகாவை அந்த நுனியில் மட்டும் கட் பண்ணி காரத்துக்காக நான் கீறி போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பருப்பு வந்து நாம் வந்து வேக வச்சிடலாம். இது கூட நான் வேறு எதுவும் சேர்க்க மாட்டேன். அப்போ சாம்பாருக்கு காய்கறிக்கு போட மாட்டிங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். போடுவேன், ஆனால் நான் இதில் சேர்க்க மாட்டேன். நான் போக உங்களுக்கு நான் ஒன்றா சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நான் அடுப்பில் வச்சுட்டு வந்துடுறேன். இப்போது சில பேர் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு வந்து நிறைய காய் சேர்ப்பாங்க. கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் என்னென்ன காய் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து பண்ணுவாங்க. நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நார்மல் டைமில் இப்போ ஏதாவது கெஸ்ட்டு வராங்க, இல்லை பொங்கல் டைம் அந்த டைம் மட்டும் தான் நான் எக்ஸ்ட்ரா காய்கறி சேர்ப்பேன். மற்ற டைம் பார்த்திங்கன்னா நான் சேர்க்குறது பார்த்திங்கன்னா முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் மட்டும்தான். நான் முருங்கைக்காய் கிடைக்கிறப்போ இந்த மாதிரி கட் பண்ணி டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. 100 பருப்புக்கு நான் வந்து 5 பீஸ் முருங்கைக்காய், 5 பீஸ்னால் ஒரு முருங்கைக்காய் அளவு தான் இருக்கும். முருங்கைக்காய் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட நான் என்ன சேர்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் மட்டும் தான் சேர்க்க போகிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற சாம்பார் வெறும் முருங்கைக்காய், கத்திரிக்காய் மட்டும்தான். சரிங்களா? அதை தாண்டி உருளைக்கிழங்கோ இல்லை வேறு எந்த காய்கறியும் நான் அதில் சேர்க்கலை. இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். 2 கத்திரிக்காய் ஒரே சைஸில் ஒரு 2 கத்திரிக்காய் நம்ம அதில் எடுத்துக்கலாம். 100 பருப்புக்கு இவ்வளோ தான் நான் எடுத்துக்கிற ஐட்டங்கள், இவ்வளோ தான். அதை உங்களுக்கும் சொல்லிகிட்ருக்கேன். சரியா? இப்போ நான் இதை வந்து அப்புறமா அதை நான் தனியாக தண்ணி வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருவேன். புளி பார்த்திங்கன்னா இந்த அளவு தான். கொஞ்சமாக, பெரிய எலுமிச்சம்பழம் அளவுலாம் கிடையாது. சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி வந்து நான் ஊற போட்டிருக்கேன். சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து குக்கரை வேக வைப்போம். பருப்பு வேக வச்சிடலாம். பருப்பு வந்து இப்போ பார்த்திங்கன்னா வெந்தாயிட்டு. இப்போது அடுப்பு பற்ற வச்சிடலாம். பற்ற வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா சில எதுக்குமே நீங்கள் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் பிடிக்குது, சில பேருக்கு ஸ்மெல் பிடிக்காதவங்க நீங்கள் நார்மல் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் டேஸ்ட்டும் கொஞ்சம் செம்மையாக தூக்கி கொடுக்கும். ஓகேவா? இப்போ எண்ணெய் சூடாகட்டும். நம்ம எண்ணெய் சூடான பிறகு கடுகு சேர்க்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா சாம்பாரில் வந்து வெந்தயம் சேர்ப்பாங்க. நான் சாம்பார் பொடியில் வெந்தயம் போட்டிருக்கனால தாளிப்போட வெந்தயம் சேர்க்கலை. அப்படி இல்லைன்னா நீங்கள் சேர்க்குறதுனா நீங்கள் நார்மலாக சேர்த்துக்கலாம். நான் இப்போ நம்ம அதில் வந்து நான் போட போகிறது கடுகு. நான் உளுந்து சேர்க்க மாட்டேன். ஒரு சில பேருக்கு வந்து உளுத்தம் பருப்பு சேர்க்குற பழக்கம் இருக்கும்ல, நீங்கள் அப்படி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வாசனையாக இருக்கும். கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிட்டோம். நான் சொன்னேன் இல்லையா, சின்ன வெங்காயம் நான் காமிச்சேன், அதை நீளமாக வெட்டி அது கூட 3 வத்தல், 2 கொத்து கருவேப்பிலை உருவி வச்சுருக்கேன். இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு. நம்ம இதில் வெங்காயத்தை போட்டுடலாம். இப்போது இது வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு சில பேர் தாளிப்பில் வடகம் சேர்ப்பாங்க. அப்படி வடகம் சேர்த்து கொட்டும்போது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக, என்ன சொல்லுவாங்க, வெங்காய வடகம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது நீங்கள் தாளிப்பில் போட்டு பண்ணிங்கன்னா அதுவும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா சூப்பராக ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருக்கும். அது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் குட்டி குட்டி டிப்ஸ் தான். சமைக்கும் போது குட்டி டிப்ஸ் சொல்லுவேன், கேட்டுக்கோங்க. ஓகேவா? சரி, நம்ம வந்து வெங்காயம் பொரியட்டும். அதுக்கடியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சாம்பார் பொடி, சில பேர் வந்து தாளிப்பில் சாம்பார் பொடி போடுவாங்க. நான் வந்து தாளிப்பில் சாம்பார் பொடி சேர்க்க மாட்டேன். நான் வந்து தனியாக கரைச்சி தான் ஊற்றுவேன். அதுக்கு முன்னாடி நான் வேக வச்ச பருப்பு உங்களுக்கு காமிச்சிடுறேன். 100 பருப்பு, அதில் போட்ட தக்காளி நல்லா வெந்துட்டு நான் கரண்டி வச்சே மசிச்சு வச்சுருக்கிறேன். மற்ற வச்சு கடையில் கரண்டி வச்சே மசிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஸ்பூன் அளவு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்பூன் அளவுக்கு நான்
4 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி எடுத்துக்க போகிறேன். இந்த கிண்ணத்தில் 4 ஸ்பூன் சாம்பார், அந்த ஸ்பூன் ஃபுல்லாக சாம்பார் பொடி 4 ஸ்பூன் எடுத்து நான் தண்ணி விட்டு தான் கரைச்சி வச்சுப்பேன் என்றைக்குமே. சில பேர் பார்த்திங்கன்னா தாளிப்பில் சாம்பார் பொடி சேர்ப்பாங்க. அப்படி சேர்க்கலாமா? தாராளமாக சேர்க்கலாம். அது நீங்கள் யார் சேர்க்கலாம் பார்த்தீங்கன்னா, குக்கர்லேயே மொத்தமாக காயெல்லாம் வேக வச்சுட்டு ஜஸ்ட்டு நான் தாளிக்க மட்டும் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்படி இருக்கிறவங்க நீங்கள் இந்த வெங்காயம் வதங்குதில்ல, இதில் நீங்கள் போட வேண்டிய சாம்பார் பொடியை டைரெக்டாக போட்டு வதக்கி விட்டு அதை தண்ணி கலந்து சேர்த்துக்கலாம். நான் 4 ஸ்பூன் சாம்பார் பொடியில் எடுத்துகிட்டு, இது நான் வீட்டிலே ரெடி பண்ண சாம்பார் பொடி. நான் கடையில் சாம்பார் பொடி வாங்க மாட்டேன், வீட்டில் ரெடி பண்ணுது. இப்போ காய் நான் வெட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த காயை வந்து நம்ம அந்த தாளிப்பில் போட்டுடலாம். தாளிப்பில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு சும்மா ஒரு ஒரு 30 செகண்ட் அப்படியே வதக்கி விட்டுட்டு, இதில் வந்து நம்ம ஒரு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகேவா? ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம இதில் மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போது நான் வந்து இந்த 2 காய்கறி தான் சேர்த்துருக்கிறேன். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தனியாக காயை வேக வச்சு சேர்ப்பாங்க. இப்போது நான் தாளிப்பில் போடுறேன் இல்லையா, சில பேர் தனியாகவே பாத்திரத்தில் என்னென்ன காய் போடணும்னு ஆசைப்படுறவங்களோ அந்த காயெல்லாம் தனியாக வேக வச்சுருப்பாங்க. அப்படி வேக வச்சுருக்கிறவங்களும் இந்த ஸ்டேஜில் அந்த காயை கொட்டிடலாம். இப்போ சாம்பார் பொடியில் நான் இந்த காயை வெட்டி வச்ச தண்ணியை தான் போட போகிறேன். இது நல்ல தண்ணி தான், அதனால் நான் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வச்சுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி தான் நல்லா கரைச்சி வச்சுக்கணும். சரிங்களா? கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, கரைச்சோடனே கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வீட்டு சாம்பார் பொடியின் மகிமை. சரி, நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், தண்ணி இட்டு வந்துடுறேன். ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். கரெக்டாக ஒரு டம்ளர் தண்ணி. இந்த டம்ளரோட அளவு பார்த்திங்கன்னா 200 ml. சரிங்களா? நான் அதையும் சொல்லிடுறேன். நான் ஆல்ரெடி நம்ம பருப்பில் வந்து 250 ml தண்ணி விட்டுருந்தோம். அது வந்து அப்படியே வற்றி போச்சு. இதில் வந்து நான் 200 ml தண்ணி விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா காய் வந்து நான் உடனே எடுக்கலைங்க, பாஸ் பண்ணி எடுத்ததுனால உங்களுக்கு உடனே மாதிரி தெரியும். 10 நிமிஷம் நான் வேக விட்டேன் நான் காய். இப்போ வந்து ஒரு 75% தான் காய் வெந்திருக்குது. கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு, முருங்கை 75 தான் வெந்திருக்குது. இதில் இப்போ நான் அந்த கரைச்சி வச்சல சாம்பார் பொடி, இந்த பொடியை நான் இதில் சேர்த்துருக்கேன். சரிங்களா? அந்த தண்ணியை நம்ம இதில் ஊற்றியாச்சு. கரைச்சி வச்ச சாம்பார் கலவை தண்ணியை இதில் ஊற்றி வச்சாச்சு. இப்போது இது வந்து நம்ம இது கூட வந்து நான் வந்து இது கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதில் புளியை புளியை சேர்க்க போகிறேன். நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த புளி தான். இதை நான் ஒரு தண்ணி விட்டுட்டு இன்னொரு தடவையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த புளி கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் கரைச்சி பருப்பு இருக்குல்ல, அந்த பருப்பில் சேர்த்து ஊற்றி வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் எப்போ அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இல்லை நீங்கள் இதிலே கூட விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. சரிங்களா? நல்லா கொதிக்க விடணும். இன்னொன்று, நான் என்னோடய சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா காரம் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது. குழந்தைங்க பெரியவங்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த ஸ்டேஜில் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி நான் சாம்பார் பொடியிலையுமே சேர்த்து அரைச்சிருக்கேன். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கலருக்காக நான் அதில் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேர்க்கலன்னா கூட நம்ம சாம்பார் பொடியிலே மஞ்சள் இருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம இதில் கலக்கி விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஓகேவா? இன்னொன்று, இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்க்கக்கூடாது. சரிங்களா? உப்பு வந்து நம்ம லாஸ்ட்டில் நான் சொல்லும்போது சேருங்க. சில பேர் காய் வேகும் போது உப்பு சேர்ப்பாங்க. அதுவும் நீங்கள் தனியாக காய் வேக வச்சு எடுத்தாலும் சரி, சாம்பாருக்கு வந்து தனியாக வேக வச்சு எடுத்தாலும் சரி, நீங்கள் பருப்போடு சேர்க்கும் போது உப்பு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சுட்டு பார்த்தீங்களா, இந்த கொதிச்சதுக்கப்புறம் இந்த பருப்பை நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போது என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பருப்பில் கொட்டிட்டேன்னா இப்போது குக்கரில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணியை நான் எடுத்துக்க போகிறேன். சரிங்களா? நம்ம எடுத்துகிட்டு அதே டம்ளர் அளவு தான் 1.5 டம்ளர் தண்ணி எடுத்து அதில் குக்கரில் பருப்புலாம் ஊற்றிட்டுருக்கோம்ல, அந்த பருப்பெல்லாம் அலசி நம்ம இந்த பொரிக்கஞ்சட்டியில் ஊற்றி விட்றணும். ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. எங்களுக்கு 100 பருப்பில் அப்படி எத்தனை பேருங்க சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்கலாம். நான் 100 பருப்பு நான் சொன்ன தண்ணி அளவுலாம் நீங்கள் கரெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 1/2 லிட்டருக்கு மேலேயே வந்திருக்கும். ஆமாம் தானே? எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா திக்னஸ் கொடுக்கும்.
சரிங்களா? அந்த மாதிரி பொருட்கள்லாம் நான் சேர்த்து தான் பொடி அரைச்சி வச்சுருக்கிறேன். திக்னஸ் கொடுக்கும். நம்ம இப்போ நான் சாம்பார் இந்த அளவு சாம்பார் பார்த்தீங்களா? இதுலேருந்து போக கொஞ்சமாக தெரியும் உங்களுக்கு. ஆனால் அது அப்படி இல்லை. மத்தியானத்துக்கு வந்து மத்தியானம் யாரெல்லாம் சாப்பிடுவா? நான், எங்கள் அத்தை, அப்புறம் என் பசங்க, அப்புறம் எங்கள் வீட்டு அக்கா எல்லாருக்குமே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கேன். வத்தல் தூள் நான் தனி மிளகாத்தூள் சேர்க்கலை. ஒரு ஸ்பூன் சாம்பார் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். சரிங்களா? இது வந்து எங்களுக்கு மத்தியானத்துக்கு இத்தனை பேருக்கு வந்துடும். அப்புறம் நைட்டுக்கு நான், எங்கள் அத்தை, அப்புறம் பசங்க. அப்படி கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் தாராளமாக ஒரு ஒன் டைமாக கொடுக்கணுன்னா நீங்கள் தாராளமாக ஒரு 9 பேருக்கு கொடுக்கலாம். சீரியஸ்லிங்க. ஒரு 8 பேருக்கு கணக்கு வச்சுக்கோங்களேன். நல்லா சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா 50 பருப்பு சேர்க்கணும். இல்லை அளவு சாப்பாடுனா நீங்கள் 7 பேருக்கு இந்த சாம்பார் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? 7 பேர் கணக்கு வச்சுக்கோங்க. ஏன் குழப்புவானே. இப்போ இந்த நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு என்றைக்குமே கல் உப்பு சேருங்க. கல் உப்பு, அதுவும் பேக்கெட் உப்புலாம் சேர்க்காதீங்க. இங்கே சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பேக்கெட் உப்பு கிடைக்கலாம். எங்களை கிராமத்தில் உப்பு அப்படின்ட்டு உப்பு வியாபாரி எண்ணெய் வந்துடுவாவ. செவ்வாய் வெளியானா காலையிலேயே வந்துடுவாவ. அந்த நெட்டை பிளாப்பட்டியை கொண்டு போய் உப்பு வாங்கி வச்சுருவோம். அதனால் நம்மளுக்கு உப்புக்கு மட்டும் நம்ம ஊரில் பஞ்சமே கிடையாது. தாராளமாக கல் உப்பு சேருங்க. அதுதான் உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. சரிங்களா? கல் உப்பு சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டில் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைனா போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மூடி வச்சிடலாம். இதுக்காக என்ன நான் சொன்னேன் ஏற்கனவே, முருங்கைக்காய் காயெலாம் ஒரு 75 தான் வெந்திருக்குது. இன்னும் 25% வேகணும் இல்லையா? வேகிறதுக்காக நான் இதில் மூடி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா காய் எல்லாமே வெந்துடுச்சு. குழம்பும் சூப்பராக கொதிக்குது. குழம்புல முருங்கைக்காய் கொதிக்குது. இப்போ நாம் இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சில பேர் வந்து சாம்பாருக்கு வந்து ரொம்ப காரமாயிடுச்சு, என்ன பண்ணேன்னு தெரியலையே அப்படின்லாம் சில பேர்லாம் யோசிப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறேன். ரொம்ப காரமாயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் இல்லைங்க. உங்கள் வீட்டில் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ இல்லை அச்சு வெல்லமோ ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன துண்டு அளவு, இப்போது நாட்டு சர்க்கரையாக இருந்தால் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி நீங்கள் கிண்டி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் சாம்பாரில் உள்ள காரம் எல்லாம் காணாமல் போயிடும். ஒத்த காரமும் போகாது, காரம் வந்து கரெக்டாயிரும். இப்போ எனக்கு உப்பு கரெக்டாகிட்டு, இது வந்து தேங்காய் பூ. சரிங்களா? நான் எப்போவுமே சாம்பாருக்கு தேங்காய் பூ சேர்ப்பேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி இலை சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி இலை இல்லை, காலி ஆகிடுச்சி. அதனால் நான் தேங்காய் பூ மட்டும் சேர்த்துக்கிறேன். ஓகேவா? தேங்காய் பூ மட்டும் சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விடலாம். பார்த்தீங்களா? சாம்பார் கமன்னு கொதிக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து எனக்கு தனியாலாம் காயெல்லாம் வதக்கலாம் டைம் இல்லை, நான் வேகமாக ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்வீங்க பார்த்தீங்களா? நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. குக்கர்லேயே நீங்கள் காயையும் வேக வச்சுக்கலாம். தனியாக கூட வேக வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா, குக்கரில் முருங்கைக்காய் வந்து குக்கரில் வச்சிங்கன்னா குழஞ்சிரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, குக்கர் நான் மேக்ஸிமம் ஒரு 4லேருந்து 5 விசில் வைப்பேன். அப்படி 4வது விசிலே எடுத்துகிட்டு, ஒரு விசில் கம்மி பண்ணி எடுத்துகிட்டு, அப்புறம் அந்த லாஸ்ட் ஒரு விசிலுக்கு நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் நீங்கள் கத்திரிக்காய், முருங்கைக்காய் என்னென்ன காயெல்லாம் சேர்க்கணுமோ அந்த காயை சேர்த்து அப்புறம் ஒரு விசில் வச்சு இறக்கிட்டாலே போதும். அதுலேயே உங்களுக்கு காய் 3/4 வேக்காடு வெந்துடும். மீதி வேக்காடு இப்படி கொதிக்க விடுறதுலேயே வெந்துடும். சாம்பார் ரெடி ஆகிடுச்சி. யாரெல்லாம் சாப்பிட வரீங்க? பார்த்தீங்களா? முருங்கைக்காய் இது எங்கள் வீட்டு முருங்கைக்காய், பார்த்துக்கோங்க. ஆமாம், எங்கள் ஊர்லலாம் முருங்கைக்காய்க்கு பஞ்சமே கிடையாது. அவ்வளோதான், சாம்பார் ரெடி. இனி அப்பளம் பொரித்து சாப்பிட வேண்டியது தான்.